அப்துல் காதர் நாடாரா தேவரான்னு கேட்பானா? கேட்க மாட்டேங்கிறான். அன்னைக்கு எங்காலுக்கு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, இந்த சாதியை நம்ம மறந்துட்டு வர்றோம், இந்த சாதி யாவப்படுத்திட்டு இருக்கிறாங்க, அது மாறுகிற வரைக்கும் இப்படி நம்ம அமைஞ்சுக்கிறோம், நபிகள் நாயகம் காலத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் பெயரை சூட்டிக்கிறோம்னு சொல்லி அப்ப உண்டாக்குன ஒரு மரபு இது. இப்ப கூட சாதி முறை ஒளிந்து விடுமையானால், அப்படி கேட்க மாட்டார்கள் நிலை வந்து விடுமையானால், இஸ்லாம் வந்து தடைய குறுக்க நிக்கல, இன்னைக்கும் கூட குறுக்க நிக்கல. இது மரபு தான். ஒருத்தர் விட்டுட்டா கூட தப்பு ஒன்றும் கிடையாது, இஸ்லாத்தினுடைய கட்டளை கிடையாது. எங்க முன்னோர்கள், தமிழகத்தில் வாழ்ந்த முன்னோர்கள், என்னடா அதை விட்டுட்டு வந்திருக்கிறோம் மறுபடியும் யாவப்படுத்தி, ஓ நீ அந்த தேவனா, நீ அந்தவனா இவனா கேட்கறாங்களே, புண்படுத்துறாங்களே, இப்படி மாறிட்டா டோட்டலா மாறிட்டோம்னா அவங்க கேட்க மாட்டாங்களே. இந்த ஒரு ஆதங்கத்தினாலதான் இது வந்திருக்கு. அதனால வந்து காரணம் இல்லையா? சினிமாவுல வந்து நம்ம பார்க்கிறோம், இன்னும் நல்லா சிந்திச்சு நீங்க பார்க்கணும். சினிமாவுல ஒரு கதாநாயகன் வருவான். ஒரு கதாநாயகன் வரும்போது ஒரு வில்லன் 10 பேர் சேர்ந்து கொண்டு கதாநாயகன் அடிப்பாங்க. ஒரு அடி மேல படாது. கதாநாயகன் அடிப்பாங்க, கம்பு கட்டி பயங்கரமா அடிப்பாங்க. ஒரு அடியாச்சும் அவன் மேல படாது. அப்படி சுத்தி சுத்தி வெறுங்கெல்லாம் சுத்துவாரு, ஒரு அடியும் படாது. அதுக்கு பிறகு என்ன செய்வார், இவர் 10 பேரையும் கையை நீட்டுவார். இப்படி 25 பேர் விடுவாங்க. இப்படிதான் செய்வார், விடுவாங்க. அப்படி டைவ் அடிப்பான், அவர் அடிப்பார். அடி இப்படி விடுவான் ஒருத்தன். இப்படி விழுவும் நடக்குமா? இப்படி உலகத்தில் எங்கேயாச்சும் முடியுமா? குண்டுமணிக்கு முடியுமா? முகமது அலி கிளைக்கு முடியுமா? உலகத்தில் யாருக்காச்சும் முடியுமா? எவ்வளவு பெரிய மாவீரனா, கேமராவுடைய ட்ரிக்ல இப்படி மேல போட்டு அந்த பிரேமே திருப்பி 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 ரிப்பேர் பண்ணா அப்படி தெரியும். அவ்வளவுதான். இப்படின்னு இதை 10 தடவை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி பண்ணி விட்டு அவன் என்னமோ அடி அடி சொன்ன பிறந்து சுத்திக்கிட்டு விழுவுற மாதிரி காட்டுறான். அதை நம்ம 3 மணி நேரம் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை கிறுக்கனாக்குறான்னு விளங்காம ரசிக்கிறோம். 3 மணி நேரம் நம்ம முட்டாள வரமா இல்லையா? அட ஒருத்தன் ஓடுறான், எதிரி வில்லன் ஓடுறான், வண்டியில லாரியில ஓடிக்கிட்டு இருப்பான், பொம்பளை கடத்திட்டு போவான். கதாநாயகன் என்ன செய்வார் தெரியுமா? அப்படி மாடியில இருந்து கரெக்டா குதிப்பாரு. குதிக்கும் போது கரெக்டா ஒரு வைக்கோ போற ஏத்துக்கிட்டு ஒரு லாரி வரும், வழங்குதா? அதுல கரெக்டா ஒரு அடி கூட விடாம சக்குன்னு உட்காருவார். இது நடக்குமா? சைக்கிள்ல ஓட்டிக்கிட்டு போய் ஜீப்பு பிடிக்கிறாருல, பிடிக்க முடியுமா? நீங்க ரசிக்கிறீங்கல்ல, 3 மணி நேரத்துக்கு நம்ம மூளை இல்லாதவன் நம்ம காட்டிக்கிறீங்கல்ல. அங்க உட்கார்ந்து பார் வரப்போறாரு. மனிதன் வந்து எந்த கட்டத்திலையும் பகுத்தறிவை இழந்துடக்கூடாது. எல்லா நேரத்திலையும் கடவுள் நமக்கு கொடுத்துற பெரிய பாக்கியம் பகுத்தறிவு. நம்மளை முட்டாள ஆக்குனான்னு வைங்க, நம்ம கிற்கனவுல ஆக்குறான், காசையும் கொடுத்துட்டு நம்மளை லூஸ் ஆக்குறான் இவன் நினைக்கணுமா இல்லையா? எத்தனை பேர் நினைச்சு சொல்லுங்க பார்ப்போம். சினிமா கோட்டையில் உட்கார்ந்துக்கிட்டு என்னடா கிறுக்கலா யாரா கேட்டமா, ஏண்டா பைத்தியமாலா இருங்கன்னு கேட்டமா? கேட்க மாட்டேங்கிறோம். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அடி அடி நைய புடைச்சி உளுந்துருவார், சத்தம்லாம் ஊத்தும், போன மாதிரி கிடப்பான். திடீர்னு அங்க இருந்துகிட்டு காதலி ஒரு சத்தம் போடும், அவர் வேற சொல்லி எந்திரிப்பாரு, கைகாலெல்லாம் ஓடும். டிவியில பார்த்தத கூத்தலாம், சினிமா கோட்டை யாரு போனா இது சொல்றதுக்காண்டி பாக்குறதா வழங்குதா? அப்ப நடக்க முடியாதுங்க. அதுக்கு பிறகு வந்து 1000 பேரை துவம்சம் பண்ணி அவர் பண்ற இதுகளை பார்த்தா என்ன இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நம்மளை எல்லாம் என்ன நினைக்க மாட்டேங்கிறீங்க? நம்மளை இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாரு? மக்களை எல்லாம் கிறுக்கம் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன சொன்னாலும் கேட்கிற மாதிரி. அதோட சரி நல்ல செய்திகளா சொல்றானா? நல்ல செய்திகளை சொல்றது இல்ல. இன்னைக்கு வந்து இந்த செக்ஸ் வக்கரம் பிடிச்ச சமாச்சாரங்கள் அதிகமா இருக்குது. அதுக்கு யாரு காரணம்? ரஜினிகாந்த்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து எல்லா நடிகர்களுமே அவர்கள் உத்தமர்களாக வேடம் கட்டினா கூட அந்த பொம்பளைகளை எப்படி காட்டினாங்க முன்னாடி? அவங்க கமர்ஷியலா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவர் சரோஜிதாவி ஜெயலலிதாவை எம்ஜிஆர் எப்படி காட்டினாரோ அப்படிதான் ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் அப்படி 2 சீன் வைக்காம இருக்கிறாங்களா? ஆம்பளை மட்டும் பாக்குறதுக்காக வேண்டி குறிப்பிட்ட பாசம் மட்டும் அப்படி குளோசப்ல காட்டுறான எதுக்கு? அதை மட்டும் ரசிக்கிற மாதிரியான இது பண்றான எதுக்கு? ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பிட்டு போக வேண்டியதானே? சினிமாவில் இதெல்லாம் எங்கேயோ போயிட்டு அமெரிக்காக்காரன் அவன் மரத்துல பாட்டு உண்டா, டான்ஸ் உண்டா, தொடைய காட்டுறது உண்டா, தொப்புள் ஆம்லெட் போடுறது உண்டா? எந்த உலகத்திலையும் கிடையாது. இவனும் என்ன பண்றாங்க, நம்மளை வந்து அப்படியே வேற மாதிரி ஆக்கி, ஒரு காமத்தில் ஆக்கி, ஒரு மோகத்தில் ஆக்கி, போகிற பொம்பளை விளையாட்டு சொல்ல, போகிற பொம்பளை எல்லாம் தொப்புள் தெரியான்னு பாக்குறீங்கல்ல. உங்களை இந்த நிலைக்கு ஆக்குனது யாரு? ஒரு பெண்கள் இதை விரும்புறாங்க. ஆச்சரியமா இருக்கு. பொம்பளை வச்சு பார்த்துட்டு வந்துருவாங்க, உங்க வீட்டு ஆம்பளை எப்படி பார்க்க மாட்டாங்க வச்சுக்கோங்க. பெண்களா இருக்கிறீங்களே, நீங்க போய் கூட போய் பார்த்துட்டு வந்துடுறிய, இவன் ராத்திரிக்கு பூரா அந்த கனவு கண்ணியை தான் நினைச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஆண்களுடைய உள்ளத்துல சபலத்துல உண்டாக்கி இன்னைக்கு எல்லாம் ராக்கிங் நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? சினிமா இல்லையா?
சும்மா போட்டு ஒரு பொம்பளை போயிட்டு இருக்கா 10 பேர் கேலி பண்றான் இல்லங்க. ஏன் கேலி பண்றான்? சினிமாவில் அது மாதிரி கேலி பண்றான். அந்த பொம்பளை அதை விரும்புறான், சினிமாவில் காசுக்காக வேண்டி விரும்புறான். அதே மாதிரி இந்த பொம்பளை விரும்புவான்னு நினைச்சுக்கிறான்ல. அதனால இந்த சினிமா நடிப்பு என்பது மம்முட்டி செஞ்சாலும் சரி, ரஜினிகாந்த் செஞ்சாலும் சரி, நம்மளை மூடர்களா எல்லாரும் சேர்ந்து ஆக்கிட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி அவங்க எது மாதிரி சொன்னால், வன்முறையை கொடுத்தால், அப்படி மூளையை செலவு செஞ்சால், ஆபாசத்தை திணிச்சா இவங்கள்ட்ட காசு பறிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் செய்யறாங்களே தவிர சினிமா மாதிரி ஒரு கேடு இந்த சமுதாயத்துக்கு கிடையாது. நீ நினைக்கிறீங்க எல்லாரும் பாக்குறதுனால. கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. எதிர்காலத்துல தகப்பன தெருவில் விட்டு போக பிள்ளைகள்லாம் உண்டாக போகுது. செக்ஸ் மட்டும்தான் வாழ்க்கை ஆக்கிட்டு இருக்கான் சினிமா. இன்னைக்கு சினிமாங்கிறது, வாழ்க்கைங்கிறது ஆம்பளை பொம்பளை சமாச்சாரம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லைன்ற அளவுக்கு நம்மளை செலவு செய்யலன்னா நீங்க கேளுங்க. 10 வருஷத்துல அப்படி நம்ம ஆக போறோம். நம்மளை எல்லாம் வயசு காலத்து தெருவில் அம்மோன்னு விட்டுட்டு நம்ம பிள்ளைங்க பொம்பளையோட ஓட போனாங்க. அந்த நிலைக்கு நம்ம ஆளாக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி இதை நம்பாதீங்க, ஏத்துக்கிற கூடாது. இது நல்லதே இல்லை. இதை பார்க்கறதே தப்பு. என்ன கேட்டா என்னது அப்படி பாக்குறீங்க? சினிமாவுல ஒருத்தனுக்கு அடி வாங்கணும்னு அழுகுறீங்க. உங்க பக்கத்து வீட்டுல அடி வாங்கிட்டு ஒருத்தன் அழுதியலா? அழுதியலா? நான் கேட்கிறேன். சினிமாவுல ஒரு பொம்பளை கற்பழிச்சு துடிச்சியல, பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் பொம்பளை கையை பிடிக்கிறான். எத்தனை பேர் தடுத்திய சொல்லுங்க பாப்பா? சினிமாவுல ரசிக்கிறீங்க இல்லங்க, பரிதாபப்பட்டி இல்லங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம ஏழ்மையில ஒரு குழந்தைய கூட்டிட்டு போகும்போது அழுவுறீங்க. வாசல் அம்மா தாயன்னு ஒரு குழந்தை கேட்குது, 10 காசு போட்டீங்களா? யோசிச்சு பார்க்கணும். அதனால இந்த சினிமாங்கிறது யதார்த்த வாழ்க்கையில் நம்மளை திருப்பி நம்மளை வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்குது. அதான் சினிமான ஒரு தனி தலைப்பு வச்சா நிறைய பேசலாம். மரமாட்டத்துல ஒருத்தன் மதம் மாறும்போது அந்த மதத்துல என்ன குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த மதத்துல வந்து சேர்றானா, இல்ல நீங்க சேர்க்கணுங்கிறதுக்காக சேர்த்துக்கிறீங்களா? அதை பத்தி எனக்கு விளக்கம் தேவைங்க. இதுவும் இன்னைக்கு தேவையான கேள்வி. மதமாற்றத்தை இஸ்லாம் வரவேற்கிறதா எதிர்க்கிறதா? ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு வரக்கூடியவன் இந்த மதத்தினுடைய குறைகளை தெரிஞ்சு, இந்த மதத்தினுடைய நிறைகளை தெரிஞ்சு வர்றானா, அல்லது ஏதோ நம்பரை கூட்டுறதுக்காக சேர்த்துக்கிறீங்களா? நல்ல அழகான கேள்வி. ஒரு விஷயத்தை விளங்கிக்கணுங்க. மதம்ங்கிறது பிறப்பில் வரக்கூடியது இல்லை. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் ஒருவன் தேர்ந்தெடுப்பதால் வரக்கூடியதுதான் மதம். இப்போ ஒரு அப்துல் காதருக்கு மகனா பிறந்தா ஒரு முஸ்லீம் ஆக முடியாதவர். அந்த கொள்கையை நம்பினா தான் முஸ்லீம் ஆக முடியும், பிறந்ததுனால ஆக முடியாது. முஸ்லீம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து ஒருவர் அந்த கொள்கையை நம்பினால் அவர் முஸ்லீம் ஆயிடுவார். முஸ்லீமுக்கு பிறந்து அவர் அதை நம்பலன்னு சொன்னா முஸ்லீம் ஆக மாட்டார். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அப்ப இப்படி ஒரு கொள்கை இஸ்லாம் சொல்லும் பொழுது யாரெல்லாம் அதை சரின்னு நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள வருவார்களே. ஆனால் அதை நம்ம மறுக்க கூடாது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியில் இருக்கான் ஒருத்தன், உதாரணத்துக்காக வேண்டி அதிலிருந்து விலகி அவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகலாம். அது அவனுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி கம்யூனிஸ்டுக்கு அவன் போகலாம். அதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு போகலாம். அது பிடிக்கலன்னு திரும்பி மறுபடியும் திமுகவுக்கு வரலாம். வந்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? அவனுக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கு, போறான், போயிட்டு போறான், அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி தான் மதமாற்றங்கிற பிரச்சனையும் எடுத்துக்கொள்ளணும். ஒவ்வொருவர் அவருக்கு இஸ்லாத்துல ஒருத்தர் இருந்தார், பிடிக்கல, அவர் கிறிஸ்துவ மதம் தான் பிடிச்சிருக்கு, போயிட்டு போறாரு. அதுக்கே நான் அரிசிக்கணுங்கிறேன். இந்த மார்க்கத்தில் அவருக்கு நம்பிக்கை இல்லாம முஸ்லீமா பிறந்தாரு, அவருக்கு கிறிஸ்துவ மார்க்கம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, போயிட்டு போறாரு. எனக்கு என்னங்கிறேன். அப்படிதான் எடுத்து பிடிக்காத ஒருத்தர் இருந்தா நமக்கு இடைஞ்சல் தான். எப்போதுமே நம்மளை ஏத்துக்கிறாத ஒருத்தர் உள்ள இருந்தான்னு வைங்க, கட்டி சோத்துல பெருச்சாலி கட்டின கதை தான், நமக்கு தான் இடைஞ்சல் அது. அதனால பிடிக்கலையா போயிட்டு போறான்னு விட்டுறணும். அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஆசை வார்த்தை காட்டி வறுமையை பயன்படுத்தி அல்லது மிரட்டி மதமாற்றம் செய்தால் அதை ஒத்துக்கிற முடியாது. யார் செஞ்சாலும் ஒத்துக்கிற முடியாது. அவன் காசுக்காக வர்றான், உனக்கு வீடு தர்றேன் வா இஸ்லாத்துக்கு வா, உனக்கு பங்களா தரேன் கிறிஸ்துவனா மாறு, உனக்கு அரபு நாட்டுக்கு அனுப்புறேன் அதுக்காக வேண்டி நீ புத்த மதத்துக்கு வா சொல்லக்கூடாது. எந்த மதத்துக்காரர்களும் அவர்களுடைய கொள்கைகளை வைத்து ஒருவர் வருவாரே ஆனால் மறுக்க கூடாது. கிறிஸ்துவ ஒருத்தர் இந்துவா வந்தாரா, இந்துக்களை ஏத்துக்கிறதா வேணும். இந்து ஒருத்தர் கிறிஸ்துவரா போறாரா, ஏத்துக்கிறதா வேணும். கொள்கை தானுங்க. இதுல நம்ம அலட்டிக்கிறதுலையோ இது ஒரு பாரதூரமான இஷ்யூவா எடுத்துக்கிறதுல அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்றேன், இந்தியாவில் இன்னைக்கு 20 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறோம். 20 கோடி பேர் யாரு? யாரு அரபு நாட்டு இறக்குமதியா? இல்ல, எல்லாம் இங்க உள்ளவங்க தான், இங்க இந்த மண்ணில் உள்ளவங்க தான். நாங்களே மாறு நாட்கள் தானேங்கிறேன். இங்க 20 கோடி முஸ்லீம்களுமே நாங்க யாரும் வெளிநாட்டு இருந்து வரல. எங்க 2 தலைமுறைக்கு முந்தி 3 தலைமுறைக்கு முந்தி போனீங்கன்னா நாங்க ஒரு செட்டியாராவோ முதலியாராவோ ஒரு தேவராகவோ ஒரு தலித்து சமுதாயமாகவோ ஒரு ஐயராகவோ தான் இருந்திருப்போம்.
பலவிதமா இருந்ததுல ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி, சமூக பிரச்சனைக்காக வேண்டி, சகோதரத்துக்காக வேண்டி, ஒரு கலவரத்துக்காக வேண்டி, ஏதோ ஒரு பாதிப்புக்காக வேண்டி ஒரு கொள்கையை தேர்ந்தெடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதனால விரும்பி தேர்ந்தெடுத்து வந்தார்களே, ஆனால் அதை எந்த தரப்பும் பெருசாக்க கூடாது. எந்த தரப்புமே முஸ்லீம்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒரு 1000 பேர் போறான், முஸ்லீம்களை அழுத்திக்கிற கூடாதுங்கிற. முஸ்லீம்ல இருந்த ஒரு 1000 பேர் போறான், பிடிக்காதவன் தானே போறான். பிடிக்காதவனை பிடிச்சி இழுத்து தக்க வைக்கிறனால என்ன நன்மை? அவனுக்கு பிடிக்கல, இழுத்து தக்க வச்சா உள்ள உட்கார்ந்து இடைஞ்சல் பண்ணிட்டு இருப்பான், போண்டு விட்டுற வேண்டியதான். அப்ப அந்த மாதிரியான மனப்பான்மை எல்லா பகுதிக்கும் வச்சுருவீங்க. பிடிக்காம தானப்பா போறான், கொடுப்பா. அரசியல் கட்சியிலும் அப்படி எடுத்துக்கிறோம். அரசியல் கட்சியில